இப்போ கொஞ்ச நாளாவே நம்ம நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஏஐ வந்துகிட்டே இருக்கு. அது நெறையா ஜாப்ஸ அது எடுத்துக்க போகுது. நெறைய பேருக்கு ஜாப்ஸ் லாஸ் ஆக போகுது. ஆ நெறையா ஜாப்ஸ் இல்லாம கூட போகலாம். ஸோ இந்த மாரி நெறையா மித்ஸ் ரீசென்ட் டேஸ்ல கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இது உண்மையா, பொய்யான்னு கேட்டீங்கன்னா, உண்மதான். அது ஏன்னு இந்த வீடியோல சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. "என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க? இப்ப ஜாப்ஸ் எல்லாம் போயிருமா?" அப்படின்னு கேட்டா, ஆமா, ஜாப்ஸ் போயிரும். பட் நம்மளோட ஜாப் போகாது. இது இது ஏன்னு இந்த வீடியோ முடியும்போது உங்களுக்கே தெரியும். ஏஐ மட்டும் இல்ல. ஏஐ மாரி நெறைய டூல்ஸ் இப்ப வந்துருச்சு. இப்ப ஆட்டோமேஷன்லயே பியாண்ட் த லிமிட் இப்ப நெறைய பண்ண முடியுது. அதாவது இப்ப மேனுவலா பண்ணிட்டு இருந்தத ஆட்டோமேட்டிக்கா அதுவே ரன் ஆகி நமக்கு ரிப்போர்ட் ஜெனரேட் ஆகுற அளவுக்கு நம்மளால ஆட்டோமேட் பண்ண முடியுது. ஸோ இது எல்லாமே நம்மளோட எஃபர்ட்ஸ கம்மி பண்ணும். ஈவன் இப்ப ஏஐங்கிறதும் அதே மாரி தான். ஏஐல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏஐ இருக்கு. ஏஜென்டிக் ஏஐ இருக்கு. ஜெனரேட்டிவ் ஏஐ இருக்கு. இப்ப அதே மாரி ஃபியூச்சர்ல நெறைய ஏஐஸ் வரவும் போகும். ஸோ இதுல எது எதெல்லாம் நம்மளோட ஜாப்ஸ்க்கு ரிலேட்டடா இருக்கோ, அது ரீப்ளேஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. மேபி இப்ப ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோம் அப்டின்னா, முன்னாடியெல்லாம் பார்த்துட்டோம்னா, சின்ன சின்ன ஜாப்ஸ் நெறையா இருக்கும். அதுவே இப்ப கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம், அ நமக்கு அந்த மேனுவலா பண்ற ஜாப்ஸ் இப்ப இருக்காது. பட் கம்ப்யூட்டர் ரிலேட்டடா நம்ம ஒர்க் பண்றது இப்ப ரி அ இருக்கிற ஜாப்ஸ் அதிகமாயிருக்கும். முன்னாடி இருந்தத விட கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம் இந்த ஜாப்ஸ் அதிகமாயிருக்கும். முன்னாடி இருந்த சின்ன சின்ன மேனுவல் ஒர்க்ஸ் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கும். ஸோ அப்டின்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, அ சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் போயிடும். அதுக்கு பதிலா புதுசா பல ஜாப்ஸ் கிரியேட் ஆகும் அந்த மார்க்கெட்ல. அப்போ எந்த அளவுக்கு நமக்கு டெஸ்ட்ராய் ஆகுதோ, அந்த அளவுக்கு கிரியேட்டும் ஆகுது. ஸோ அப்ப நமக்கு பேலன்ஸ் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இங்க எங்க நம்ம அஃபெக்ட் ஆவோம் அப்டின்னா, நம்ம அப்கிரேட் ஆகிக்காம இருந்தோம் அப்டின்னா, கண்டிப்பா நம்ம இதுல அஃபெக்ட் ஆவோம். முன்னாடி மேனுவலா நம்ம எழுதி நோட் புக் வச்சு எழுதி நம்ம டேட்டா எடுத்துட்டு இருந்தோம் அப்டின்னா, கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம் நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி டேட்டா எடுக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்டின்னா, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாலே போதுமே! இப்ப கம்ப்யூட்டர் வாங்கி போட்டுட்டு நம்ம அத ஒர்க் பண்ணிக்கலாம். பட் நான் அதுக்கப்புறமும் நான் எழுதிட்டு தான் இருப்பேன் அப்படிங்கும்போது தான் இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஆல்சோ இன்னும் 2 இடத்துல இந்த ஏஐனால ரீப்ளேஸே பண்ண முடியாத ஒரு 2 இடம் இருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல கன்டினியூஸா பார்ப்போம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்குன்னா வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, கிரியேட்டிவிட்டி அண்ட் ஆர்ட். இப்போ ஈவன் தோ ஏஐனால கிரியேட்டிவிட்டியா திங்க் பண்ண முடியும். அதே மாரி ஆர்ட் கிரியேட் பண்ண முடியும். பட் அதுல ஒரு சென்ஸ் இருக்காது. அதாவது ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு கிரியேட்டிவிட்டிய யூஸ் பண்ணி ஒரு விஷயத்த கிரியேட் பண்றதுக்கும், ஆ ஒரு மாடல் அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதுல ஒரு சென்ஸ் இருக்கும். அதுல ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் அந்த மாடல் கிரியேட் பண்றதுல அது மிஸ் ஆகும். ஆப்வியஸா ஒரு ஹியூமனா எனக்கு நான் ஒரு ஒரு ப்ராடக்ட் கன்சியூம் பண்ணணும் அப்டின்னா, அதுல குவாலிட்டி, அது போக ஒரு டச் இருக்கணும், ஒரு சென்ஸ் இருக்கணும்னு தான் எதிர்பார்ப்பேன். ஜஸ்ட் லைக் தட் ஒரு திங் இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, ஏதாவது ஒரு டூல் இருக்கு. அதுல நமக்கு ரிலேட் ஆகாம ஜஸ்ட் லைக் தட் அப்படி இருக்கு அப்டின்னாலும், நமக்கு கன்சியூம் பண்றதுக்கு கொஞ்சம் போர் அடிக்க சான்சஸ் இருக்கு. நம்ம கன்சியூம் பண்ணவும் மாட்டோம். ஸோ இப்ப நம்ம யூஸ் பண்றது எல்லாமே அப்படித்தான் இருக்கும். ஈவன் ஒரு ஆப்ஸா இருக்கட்டும், ஒரு ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், அதுல ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும், ஒரு சென்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் அந்த ப்ராடக்ட் நம்ம கைக்கு வரும். அப்பதான் நம்ம அத வாங்குறதுக்கு ரெடியா இருப்போம். ஜஸ்ட் லைக் தட் அது ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கும்போது நம்ம அத வாங்க மாட்டோம். அத கன்சியூம் பண்ண மாட்டோம். ஸோ இதனால தான் சொல்றேன். ஏஐ இந்த விஷயத்துல கொஞ்சம் லேக் ஆகும். அதே மாரி ஆர்ட் அப்படிங்கிறது இப்போ ஒரு ஒரு டிராயிங் நம்ம கையால வரையறதுலருந்து அ அதுவே ஜெனரேட் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இப்ப நம்ம கையால வரையும்போது அதுல ஒரு அ அகைன் ஒரு சென்ஸ் இருக்கும். ஸோ அதுவே ஜெனரேட் பண்ணும்போது பார்க்க நல்லாருக்கும். இத விட பெட்டரா இருக்கும். பட் அந்த ஒரு டச் மிஸ் ஆகும். ஸோ அப்போ ஆப்வியஸா அந்த டிஃபரன்ஸ் தெரியும். இது ஏஐனால ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ செகண்ட் என்ன அப்டின்னா, டெசிஷன் மேக்கிங். இப்ப டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது, ஆ உங்களால ஒரு ஏஐ மாடல ட்ரெயின் பண்ண முடியும். இந்த அவுட்புட் வந்தா இந்த டெசிஷன் எடுங்கிற மாரி நம்மளால இன்புட்ஸ் குடுத்து ஒரு ஏஐ மாடல் டெவலப் பண்ண முடியும். பட் அ அதனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட்ல ஒரு டெசிஷனே எடுக்க முடியாது. இப்போ அ ஒரு ஒரு ஹையர் லெவல் பொசிஷன்ல ஒருத்தர் இருக்காரு. அவரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல எப்படி டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் எடுப்பாரு. பட் இதுவே ஒரு ஏஐ கிட்ட குடுக்குறீங்க அப்படின்னா, அந்த ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்கு குடுத்துருக்கிற இன்புட் அது எப்படியா இருக்கட்டும். அதனால ஒருத்தங்க அஃபெக்ட் ஆக போறாங்க, இல்ல அதனால பல பேர் அஃபெக்ட் ஆக போறாங்க. ஸோ இதெல்லாம் எதுவுமே யோசிக்காம, அது பாட்டுக்கு ஒரு அந்த குடுத்த இன்புட்ட மட்டும் வச்சு ஒரு டெசிஷன் மேக் பண்ணும். ஸோ அது ப்ராசஸ் படி கரெக்ட்.
பட் அது எமோஷனல் டச்சும் அதில மிஸ் ஆகும். இப்போ சில டைம் வந்து அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர்சனோ, இல்ல ஒரு மேனேஜ்மென்ட் பெர்சனோ ஒரு டெசிஷன் எடுக்கும்போது, அதில அ மைட் பி அ அவைங்களுக்கு என்ன ஒரு ஃபேவர் இருக்கும். ஆல்சோ நம்மளோட வொர்க்கர்ஸ்க்கு என்ன ஃபேவர் இருக்கும். ஸோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சு தான் ஒரு டெசிஷன் மேக் பண்ணுவாங்களே தவிர, ஜஸ்ட் லைக் தட் ஒரு டெசிஷனே எடுக்க மாட்டாங்க. பட் ஏஐ அப்படி இல்ல. நம்ம குடுத்த இன்புட்ட வச்சு தான் டெசிஷன் எடுக்கும். ஸோ அது வந்து யார அஃபெக்ட் ஆனாலும் சரி, அது வந்து கன்சிடர் பண்ணாது. ஸோ ஆப்வியஸா அது வந்து அஃபெக்ட் ஆகும்போது, இது வந்து குரோத்துக்காகவோ, இல்ல சரவுண்டிங்க்கு இது நல்லதில்ல. ஸோ இந்த 2 விஷயத்துல வந்து ஏஐனால ரீப்ளேஸ் பண்ண முடியாது இப்போதைக்கு. ஸோ அ இது போக அ முன்னாடி சொன்ன மாரி, ஈவன் தோ நம்ம வந்து பின்னாடி நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணோமோ, அதை தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். கரண்ட் டெக்னாலஜிக்கு ஏஐ யூஸ் பண்ணி நான் அடாப்ட் ஆயிக்க மாட்டேன், அப்கிரேட் ஆயிக்க மாட்டேன் அப்படிங்கும்போது தான் இந்த பிரச்சனை எல்லாம் வரும். ஆ இந்த 2ங்கிறது ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிளா தான் நான் சொல்றேன். இத தாண்டி நெறைய இருக்கும். ஸோ அந்த மாரி ஏதாவது இருக்கு அப்டின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்டின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.